மேரேஜ்னா ஒரு பொண்ணுக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஆனா சில வீட்டுலலாம் ஒரு பொண்ணு வந்தா அவங்களை கொடுமைப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு நரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற வீடுங்களும் இப்போ வரைக்குமே இருக்கு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பொண்ணுங்களை வெறும் பொண்ணா பார்க்காம பொருளா பார்க்கும் போது தான் பொண்ணு கிட்ட இருந்து கார் வேணும், பைக் வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறமா 36 லட்சம் வேணும், பென்ஸ் காரும் வேணும், ஆடி காரும் வேணும்னு கேட்கும் போது தான் இந்த ஒரு விஷயம் பயங்கரமா ரிவைல் ஆகி ஒரு பிளாஸ்டா வெடிக்குது. இந்த ஒரு டிமாண்டுக்கெல்லாம் நடுவுல ஒரு தாய் ஒரு குழந்தையோட என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கேஸ்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேஸ் முடியும் போது ரொம்பவே பயங்கரமா நமக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இந்த ஒரு வீடியோ நோய்டால நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு சென்சேஷனல் கேஸ். நிகிதா பாட்டி 28 வயசான ஒரு நார்மல் உமன் தான் இவங்க. ஏன் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மதர்னு சொல்லலாம். அவரோட மேரேஜ் லைஃப் எல்லா லைஃபும் மாறுதா ரொம்பவே நார்மலான ஒரு லைஃப். பட் அவங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா இருந்ததால நிறைய டவுரி கொடுத்துருக்காங்க. ஆனா இதை க்ளோஸா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு. டவுரி பிரச்சனை, அந்த பொண்ணால வீட்டை விட்டு வெளியே போக முடியல, அடுப்பறையிலே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பயங்கர பிரஷர். ஃபைனலா 2025 ஆகஸ்ட் மாசம் 21ஆம் தேதி தான் இந்த ஒரு டெரிஃபிங்கான இன்சிடென்ட் நடக்குது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஒரு பேக் ஸ்டோரியை பார்க்கலாம். நோய்டால ஒரு நார்மல் ஃபேமிலியில ஒரு 2 பொண்ணு பிறக்குறாங்க. அது 2 பொண்ணுல ஒரு பொண்ணு பேர் தான் நிகிதா பாட்டி. அவங்க எல்லா பொண்ணு பேர் தான் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க, ஒரு நார்மல் லைஃப் தான் வாழறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியா எல்லாம் போக வச்சு தான் நம்ம ஒரு பியூட்டி ஷாப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பியூட்டி ஷாப் ஆரம்பிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லாவும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெத்தவங்களாம் ரொம்பவே சொல்றதால சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிகிதா பாட்டி கல்யாணம் பண்ணது போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பியூட்டி பார்லர், அவங்களோட சந்தோஷம் எல்லாமே அங்கதான் தொலைஞ்சு போகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு வரும்போதே காரு, பைக், பணம், நகைன்னு கேட்டிருக்காங்க. இதுலயே அவங்க லைட்டா அப்செட் ஆயிருக்காங்க. பட் பெத்தவங்க எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படியே நிக்கல. அதுக்கப்புறம் 3 மாசமோ 6 மாசமோ சொல்லிட்டு எனக்கு 30 லட்சம் 50 லட்சம் பெரிய கார் வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. கேட்கறது மட்டும் இல்லாம நிகிதாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு அவரோட ஹஸ்பண்ட். ஆனா நிகிதா இதெல்லாம் தாங்கின்னு கூட சரி நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஃபியூச்சர் என்ன பண்றது, சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் இவரை நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணோம்ல அந்த பியூட்டி பார்லர் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நமக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம பசங்களுக்காக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்பயும் அவரோட ஹஸ்பண்ட் சுத்தமா வீட்டில் தினமும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சண்டை போட்டு எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. பட் அன்னைக்கு தான் 2025 ஆகஸ்ட் 21 இந்த மோசமான பிரச்சனை நடந்த நாள். இனிஷியலா ஒரு சின்ன ஃபைட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபேமிலியில ரெகுலரா ஸ்டார்ட் ஆகல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இவர் மறுபடியும் காசு கேட்க அவங்க மறுபடியும் தரமாட்டேன்னு சொல்லி சின்ன வாக்குவாதமா தான் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்ட அடுத்த 20 நிமிஷத்துல டெரிஃபிக்கா ஆகுது இந்த வீடே. சுத்திக்கிறவங்களா என்னடா சவுண்டு கேக்குது வீட்டுக்குள்ள வந்து பாக்குற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. சடனா நிகிதா உடம்புல நெருப்பு எரிய வெளியே ஓடி வராங்க. நெய்பர்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்தவங்க ஷாக் ஆயிட்டு நிகிதாவை காப்பாத்த தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்தி துணியை போட்டு அணைச்சி நிகிதாவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நிகிதாவை ஆம்புலன்ஸ்லயும் கூட்டு போறாங்க. இது ஒரு சைடு நடந்தாலும் அங்க இருக்கிற இன்சிடென்ட்ல ஒரு கிளிப் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஒரு வீடியோல என்னன்னா குழந்தையோட வாய்ஸ் கேக்குது. அந்த குரல் என்னன்னா அப்பா அம்மாவை எரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சென்டென்ஸ் தான் என்டையர் கேஸே சுத்தமா மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிகிதா சிகிச்சையின் பலனின்றி இறந்தும் போறாங்க. டாக்டர்ஸ் அவளை சேவ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா சுத்தமா முடியல. ஏன்னா எரிஞ்சதுல இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் நிறையவே எரிஞ்சு போய் நிகிதாவை சுத்தமா போய்க்க முடியல. இதுதான் ஒரு இம்பாக்ட் ட்ரூத். போலீஸ் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்டை கூப்பிட்டு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா இவங்களாலையும் பாதிப்பு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நடந்ததுதான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்க அப்பா நானும் எங்க அம்மா எல்லாருமே காசு கேட்டு தொல்லை பண்ணோம், அப்ப நடந்த சண்டையில் தான் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் இதெல்லாம் கேட்டு ஓகே நீ எரிச்சல வா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பார்ட்மெண்ட் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல இன்னுமே பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ல கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு லாக்கர்ல இருந்து இந்த ஹஸ்பண்டான விபின் ஒரு கன்னை எடுத்து போலீஸ் நெத்தி போட்டுல வச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்க ஓடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு விபினை புல்லட்டால காலில் ஷூட் பண்ணி விபினையும் பிடிச்சிடுறாங்க. இந்த கேஸ் இதுக்கப்புறம் பயங்கரமான விஷயமா மாறுது. இது நார்மலா டவுரி கேஸ் மட்டும் இல்ல, நீ ஆல்ரெடி ஒரு கிரிமினல் சொல்லிட்டு போலீஸ் கேஸை பயங்கரமா ஃபைல் பண்றாங்க. இந்த ஒரு கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிகிதாவோட ஹஸ்பண்ட் விபின், அவங்க அப்பா, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஜெயில போட்டாங்க. இதுல ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் நிகிதாவோட அப்பா ஜஸ்டிஸ் கேட்டு நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வரதட்சணை இந்த ஒரு வேர்ட் பார்க்கணும் ஈஸியா தான் இருக்கு. ஆனா இந்தியால இருக்கிற நிறைய பெண்களோட வாழ்க்கையை இந்த ஒரு வார்த்தை மாத்தி இருக்கு. ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ண போறாங்கன்னா அது வெறும் பிசினஸ் ஐடியா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா பார்க்கணும், அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஆசைகள் இருக்கு. நீங்க உங்க ட்ரீமை நோக்கி போங்க, அவங்க ட்ரீமை நோக்கி போங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. இந்த ஒரு டவுரி கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.